பிதா எப்படி தம்மில் தாமே ஜீவனுள்ளவரா இருக்கிறாரோ, அதே போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுள்ளவரா இருக்கும்படிக்கு அவருக்கு அருள் செய்திருக்கிறார்ன்னு சொல்லி சொல்றார். என் ஜீவனை வைக்கவும், எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளைய நான் என்னுடைய பிதாவினிடத்துல பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதாக யோவான் எழுதுறார். அப்போ என் உயிரையே சரீரத்திலிருந்து எடுத்து வெளியில வச்சுட்டு, திரும்பி அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மண்ணினாலே மனிதனை உருவாக்கிட்டு தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு ஊதுறாரு. அப்போ அவன் உயிருள்ளவனா மாறி ஜீவாத்மாவானான்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பிறக்கும் பொழுதே அது ஜீவனுள்ளதா பிறக்குது. ஓ, கடவுளை போலவே மனிதனும் ஒரு ஜீவனை உருவாக்குறான். கடவுள்ன்றத கடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக நம்ம போல இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்துவும் நாமும் இன்னைக்கு ஒண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இல்லை. இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க இனிமேலும் இந்த உலகம் முடிய போற வரைக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள மரிக்க போறாங்களோ அவங்க யாரும் தானா உயிரோடு எழும்ப போறதில்ல. இயேசு கிறிஸ்து அவங்க விசுவாசிச்சதுனால அவங்க மரணத்துக்கு பிறகு உயிரோடு எழுந்திருக்க போறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் பரிசுத்த ஆவியினால பிறக்கிறார். உயிர் தெழுந்த போது தாமாகவே அவர் உயிரோடு எழுந்தார். அதனாலதான் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார்.